காலை வணக்கம். உங்கள் நண்பன் 946 இங்கே காலை வணக்கம். எல்லாம் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 3:30 மணிக்கு பஸ் ஏறினேங்க. கல்லூரில் பஸ் ஏறினேன். ஸோ அந்த பஸ்ஸினுடைய பயணம் பார்த்திங்கனாக்கா ஒரு வெளியே சொல்லிக்க முடியாத ஒரு பயணமாக இருக்குது. என்னடா பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸு கிளச்சு ப்ராப்ளம். அது வந்து பஸ்ஸு நேற்று ஊர்லேருந்து வந்தது, இங்கே வந்து 3 மணிக்கு தான் வந்தது காலையில். சரி, அவங்களும் வந்து கூவி ஏற்றிட்டாங்க. மறுபடியும் டிக்கெட்டும் எல்லாம் போட்டாச்சு. பஸ்ஸு போகல. சரி, வேறு பஸ் மாற்றி விட்றேன்னு சொல்கிறாங்க. வேறு பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம். அந்த கூட்டமே வந்து இந்த ஓடாத பஸ்ஸில் வந்து ஏறதுக்கு ஓடி வராங்க. என்ன பண்ணுறது? பஸ்ஸு இப்போ ரோட்டில் நிற்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரோட்டில் நிற்குது. டிபார்ட்மெண்ட் பஸ்ஸு, சரிங்களா? டிபார்ட்மெண்ட் பஸ்ஸு இப்போ போயிருக்காரு. டிரைவர் கூப்பிட்டாருன்னு போயிருக்காரு. அவர் போயிருக்காரு இல்லை ஊருக்கு போயிட்டாருன்னு தெரியல. பார்க்கலாம். நம்ம பயணம் இன்றைக்கி இது மாதிரி எந்த ஒரு சிறப்பான ஒரு பயணம் அமைச்சிருக்கு. பார்ப்போம் வாங்க, வீடியோக்குள்ளே போயிட்டு. இது தாங்க நம்ம வந்த பஸ். இது தாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளச்சு ப்ராப்ளத்தினால வந்து அத்திமல்லி தாண்டி நிப்பாட்டி ஒரு லாரிக்காரை கூப்பிட்டு அதை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே போய் லாரிக்காரை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. டிரைவர் உட்காந்து பிடிச்சிருக்காரு. ஸோ நம்ம இன்றைக்கி பயணித்த பஸ் இது தாங்க. காலையில் பார்த்திங்கன்னா மணி 5:45 ஆகிட்டுருக்கு. 3 மணிக்கு ஏறின பஸ்ஸுங்க இது. 5:45 ஆகிட்டுருக்கு. அங்கேருந்து அப்படியே முள்ளன்னு ஊட்டிகிட்டு வந்துட்டாருங்க. பிரிட்ஜு மேலேயே ஏறலைங்க பஸ்ஸு. அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டு வந்தார் பாவம் வயசானவர். சரின்னு சொல்லி பார்த்தாக்கா முன்னாடி வர பஸ்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கண்டக்டரு. அதுலேயே வந்து ஸ்டாண்டிங் தான் வராங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸ்டாண்டிங்கில் வராங்க. சரி, அதில் ஒரு சிலர் வந்து மாற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. பார்த்திங்கன்னா லாரியெல்லாம் நின்றுட்டுருக்கு. அத்திவள்ளி தாண்டோன்னு டோல்கிட்ட நிப்பாட்டி தான் லாரிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காரு வண்டியை. சரி, பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இல்லை கடவுள் செயல். இந்த பயணமெல்லாம் நம்ம ஒரு பாடமாகவே. அவன் டிரைவர் கீழே போயிட்டு பார்க்குறாருங்க. லாரி டிரைவர் வந்துட்டார் வெளியில் ரெடி பண்ணிவிட்டு. அதெல்லாம் பார்க்குறேன். இப்போது ஏதோ ஸ்பேனர் எடுத்து போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு சில மக்கள்லாம் இறங்கி பின்னாடி வர பஸ்ஸில் ஏறி போகிறதுக்காக இறங்கிட்டாங்க. அவசரமாக போகிறோம்னா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காசில் வந்து எதுவும் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, அதுதான் பார்க்குற பதிவு காய்ச்சல். பஸ் வந்துட்டுருக்குது. அதுதான் பார்க்குறோம். அந்த காட்சி தான் பார்க்குறோம். பஸ்ஸு வந்துங்க டோல் இருக்குதுங்க. இது ட்ராவல்ஸ் பஸ்ஸு. ஸோ இங்கே பாருங்க பின்னாடி பஸ்ஸு. அதுலேயே ஆல்ரெடி கீழே மேலெலாம் உட்காந்துருக்காங்க. சரிங்களா? கீழே மேலே உட்காந்துருக்காங்க. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிலர் ஏற்றி அமைச்சிட்டாங்க. கரண்ட் போயிட்டாங்க ஒரு சில மக்கள்லாம். நம்மளோட பயணம் இனிமேல் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி பார்க்கணும். அது ஓட்டுநர் கையில் தான் இருக்குது. அவன் என்ன பண்ணுவார்? வயசானவர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து விழுப்புரம். அதுதான் பார்க்க சம்பவம். வெள்ளூர் அவங்க ராத்திரி 8:30 மணிக்கு கிளம்பியிருக்காங்க. வெள்ளூரில் வந்ததே வெடிக்காலம் 3 மணிக்கு வந்திருக்காங்க பெங்களூருக்கு. நான் நினச்சேன் பஸ் இல்லாதனால சரி இந்த ஒரு பஸ் தான் இருக்குன்னு சொல்லி நினச்சேன், ஏறிட்டேன். சரி, இது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வேறு பஸ்ஸாவது மாற்றி வந்திருப்போம். சரி, என்ன பண்ணுறது, நம்ம சொல்லி தான் கிளப்பிட்டான். தூண்டெல்லாம் வயசானவர். எல்லாம் லாரி டிரைவர் ரெடி பண்ணிட்டுருக்காரு. பவர் டிரைவர் உட்காந்து கிளச்சு பிள்ளையெல்லாம் செக் பண்ணிட்டுருக்காரு. ஆமாம், அதை தான் பார்க்குறோம் நம்ம பதிவில். பவர் டிரைவர் வந்து கொஞ்சம் வயசானவர். அவர் நல்லா ஓட்டுறா அப்படியே. ஸோ அவருக்கு அமைந்த வந்து இது மாதிரி. ஆனால் அவர் இந்த ரூட் இல்லை, எங்கள் ரூட் வந்து கும்பகோணம் சைடு அப்படின்ட்டார் அவர். ஆமாங்க, அதை தான் பார்க்குறோம் நம்ம பதிவில். இன்னும் ரெடி ஆகலைங்க. ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அதை டேக் பண்ணிக்காங்க. ஸோ திருப்பி அதே மாதிரி தான் கரெக்டாக இன்ஜின் ரைஸ் ஆகிறத தவிர வண்டி முன்னாடி போக மாட்டேங்குது. வண்டி முன்னாடி மூவ் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போ தாங்க மணி 5:45 மணி ஆகுது. 3 மணிக்கு ஏறின பஸ்ஸு. இப்போ தாங்க பார்டர் கிராஸ் பண்ணோம். பார்த்தீங்களா, கர்நாடகா எல்லையை இப்போ தான் தாண்டுறோம். அப்படியே போயிட்டுருக்கோம். அவன் கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு வயசானவர். என்ன பண்ணுறது, அவருடைய வயதுலேயே இந்த வயதுலேயே வந்து நைட் தூக்கி பார்க்குறாருங்க. கண்ணு மூடி போட்டுறாரு வண்டி. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் எல்லாம் வெளிச்சமாக ஆகுது. கிட்டத்தட்ட மணி 5:50 கிட்ட நடக்குதுங்க. நீங்கள் ஊட்டிக்கு போகிறாருங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு பஸ் பயணம் ஒரு
வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத பயணம் இதெல்லாம். ஒரு பாடம். இதெல்லாம் ஒரு பாடம். நம்ம இந்த பஸ் ஏறினதுக்கு நம்ம ரோட்டில் நிற்கிறேன். இப்போ நடு ரோட்டில். ஆமாம், பஸ் ஸ்டாண்ட் போனால் பஸ்ஸுங்க இல்லை. இந்த பஸ்ஸு இந்த மேடு ஏற மாட்டேங்குது. இந்த பாருங்கள், இந்த மேடு ஏற மாட்டேங்குது பஸ்ஸு. பெங்களூரில் 3 மணிக்கு கிளம்புனது. சரியா, ஒசூரில் நிற்கிறோம், ரோட்டில் நிற்கிறோம். ஒசூரில் அது எங்கே இல்லை, ரோட்டில். ஆமாம், பார்த்துங்க, எங்கே பார்த்துங்களா? நான் என்ன பண்ணுறது. நாளைக்கு வந்து தமிழ் வருஷ பொறுப்பு. பார்த்தீங்கன்னா கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். பஸ்ஸுங்களில் பஸ் ஸ்டாண்டில் போனால் பஸ்ஸுங்களே இல்லை. 6 பஸ்ஸு நிற்கிது, பஸ்ஸு எடுக்க ஆள் இல்லை. அந்த மாதிரி நிற்கிது. ஆமாம், என்ன பண்ணுறது பார்ப்போம். என்ன தான் முடியும்னு பார்ப்போம் அந்த பஸ்ஸுக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, 6 மணிக்கு தானே வந்து மணி 8 மணி ஆகுது. இப்போ தான் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வண்டி ரெடியாகி தலைவர் போயிட்டுருக்கோம். வாங்க, முன்னாடியே போய் வாங்க. நம்ம பயணம் நிற்கிற மாதிரி ஒரு பயணமாக, சிறப்பு இல்லாமல் ஒரு பயணமாக இருக்கும். ஆமாம், நம்ம போட்டு பார்ப்போம். வண்டி ரெடி ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட படிக்கிற மணி 8:05 ஆகுது. இங்கே 2 மணி நேரம் ஆகிப்போச்சுங்க. காலையில் 6 மணிக்கு வந்து கடந்து இங்கே 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ போய் வந்து ஆள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மைண்டோடு ஏறாரு டிரைவரு. கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் உசுறு வந்ததுங்க பாவம். ராத்திரி வந்த மக்கள் எல்லாமே நிறையவே திட்டிருக்காங்க அவரை. ஆமாங்க, சென்னை, சேலம், ஒசூர் தாங்க மைண்டோடு ஏறாரு. இனிமேல் வந்து மட்டை கிளப்பாருங்க. வாங்க பார்ப்போம். டிராஃபிக் போயிட்டுருக்கு. சுந்தரேடியா சிவன் கோயில் ஒசூர் மலை மேலே இருக்குங்க. யாராக வந்தீங்கன்னா போய்ட்டு வாங்க. டிராஃபிக் போய்ட்டுருக்குன்னு பாருங்களா. நம்ம ஹைவே பயணித்து கொண்டு இருந்தோம். வாங்க, சூரியனும் வந்துடுச்சு. ஒரு வாரம் மழை வர மாதிரி கிளைமேட் ஆகுதுங்க. இன்னும் வெயில் ஆரம்பிக்க இனிமேல் தான் பார்ப்பாங்க. ஓகே நண்பர்களே, அண்ணன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கு வந்து இறக்கி விட்டார். வேலை பஸ் ஸ்டாண்ட் இறக்கி விட்டார். சரியாக மணி 12 மணிங்க. சரிங்களா, வெடி காற்றுல 3:30 மணிக்கு ஏறினது. என்னுடைய சர்வீஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பயணத்தை நான் பார்த்ததில்ல. கண்டிப்பாக ஒரு என்னுடைய வாழ்க்கையிலே வந்து இது ஒரு முதல்தரமான ஒரு பயணம் தான். இது எதிர்பார்க்காத ஒரு பயணம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா, ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம். வெடி காத்தால் 3:30 மணிலேருந்து இப்போ 12 மணி வரைக்கும் டைம். போதுங்களா, வாங்க பார்ப்போம். ஓகே, நம்ம பதிவு பிடிச்சல லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்ப்போம். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் தாங்க நம்ம பயணித்து வந்தது. அழகாக வந்து வேலை பஸ் ஸ்டாண்ட் வந்து இறக்கி விட்டாருங்க. வெயில் பச்சை கலப்பது. நம்ம பஸ் பிடிச்சி போகலாம் வாங்க. போகிற டைம் ஆச்சு. வாங்க பார்ப்போம்.